அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கலை நியூஸ். நான் தீபிகா. நம்ம வாடகை வாய்களுடைய தொல்லை ரொம்ப தாங்க முடியல. எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துருச்சு. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த புகைச்சலும் அந்த ஐயோ அப்படின்னு அப்படியே அறிவிப்பு தாங்க முடியல. வாயை மூட்டுவதுக்க முடியல, பேசவும் முடியல. என்னடா பண்றதுன்னு இருக்கு. சாட்டை துரைமுருகன் அவனுடைய சின்ன கிளிப்பை நான் பார்த்திருந்தேன். நான் சொல்ல என்ன பண்ண முடியும் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவர் தான் வந்து முதலமைச்சர். யாரு? விஜய் தான் முதலமைச்சர். இனிமே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு தான் நான் பேசி ஆகணும்னு. பேசு நாம் தமிழர் கட்சி 8% இருக்குது போன தடவை அப்படின்னா, இன்னைக்கு 4%, பாதிக்கு பாதி ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா உன் வாய் தான் காரணம். சும்மா இருக்குங்களா? யாரை குறை சொல்லணுமோ நீ அங்க சொல்லணும். நீ புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவரை விமர்சனம் பண்ணணும்ன்றது வேலை இல்ல. மக்களுக்கு தேவையானது கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட பேசக்கூடிய நீங்க இவ்வளவு நாள் இல்லாம ஏன் விஜய் பக்கம் திரும்பணும்? இப்படி கூட சொல்லலாம். விஜய் அவர்களை இவ்வளவு அளவுக்கு ஒரு தூக்கி அவரை விமர்சனம் பண்ணியே அவரு சூப்பர் ஆயிட்டாரு. நீங்க இப்படி போயிட்டீங்க, வீணா போயிட்டீங்க. இன்னைக்கு பயந்து நடுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வரப்போறதெல்லாம். இனிமே நம்மளுக்கு கண்டென்ட் வந்து பஞ்சமே இல்லாம அலற போது வேற லெவல் என்ஜாய் பண்ண போறோம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது முதல் தேர்தல் அப்படிங்கிறதுல இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மெகா சரியான ஒரு வெற்றியாக தான் இந்த ஒரு வெற்றி விஜய் அவர்களுக்கு பார்க்கப்படுது. கூடவே சத்யராஜ் அவர்களும், அதாவது பிராமிஸ் ராஜ் இருக்கிறாரு இல்லையா, இவர் வந்து தனது வன்மத்தை அப்படியே கக்கிருக்கிறாப்புல. அப்படியே அதான் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். அப்படியே எங்களுக்கு வந்து திராவிட மாடல் அப்படி நான் வந்து அவரோட தொடராக தான் இருப்பேன், எனக்கு பிடிக்கும், எனக்கு அது இது அவர் வந்து வின் பண்ணது சந்தோஷம், நல்ல ஆட்சி மக்களுக்காக கொடுங்க, உங்களை விட நல்லா தாங்க கொடுப்பாங்க, யார் அமைச்சாலும் சரிதான் உங்களை விட நல்லா தான் கொடுப்பாங்க. ஒரு 5 ஆண்டுகள்ல இத்தனை வருஷமா வாங்கி வச்சிருந்த கடனை டபுள் ஆக்க முடியும்னா அது உங்களால தாங்க முடியும். எப்படி முடியும்னா அது உங்களால தான் முடியும், எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு அவருடைய தோல்வி வந்து இப்படி ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா, மக்கள் சரியான ஒரு தீர்ப்பு எழுதியிருக்காங்க. மக்கள் சரியான ஒரு தீர்ப்பு. கொளத்தூர் தொகுதி மக்களே உங்களுக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படி இருக்கு. அடுத்ததா இவர் ஒரு பக்கமா பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய வாழ்த்து மலர் கேவலம் தூண்டுற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்றேன், வணக்கம் அப்படியே ஒரு இடைவேளை, அப்படியே அந்த தேர்தல் எலெக்ஷன், அதாவது எலெக்ஷனை பத்தி பேசுறாரு. அப்படியே யோசிக்கிறார், மண்டை அப்படி வச்சுக்கிட்டு யோசிக்கிறார் போல. தமிழ்நாடு காமராஜரை தோற்றெடுத்தனாராம். ஓகேவா? தமிழ்நாடு மக்கள்லாம் வந்து காமராஜரை தோற்றெடுத்தனர். அடுத்தது ஸ்டாலின் தோற்றார். ஏன் தோற்றார்? காமராஜர் அவர்களுக்கு எதுவுமே இல்லை, அவருடைய சொத்து கிடையாது, அவரோட வீடெல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும்ல. அவர் ஒரு பைப்புன்னு நினைக்கிறேன், அந்த பைப் கனெக்ஷனை கூட தான் வீட்டில் வச்சுக்க முடியும். ஆனால் இல்லை, பொதுவாக இருக்கட்டும், அங்கே மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கேருந்து தண்ணி கொண்டு வருவாராமா. அவங்க அம்மாவுக்கு அது கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சும் பரவாயில்ல, நம்ம மட்டும் வச்சுக்கிட்டோமே இருந்துரும், அது ஒரு சிஎம்மா இருந்து நான் மட்டும் வச்சுக்கிட்டான்னு இருந்துரும். அப்படி இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக இருந்ததுதான். யாரு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு மனிதரால கூட அந்த மனுஷன் கூட கம்பேர் பண்ணி பொலிட்டிக்கல்ல பேசவே முடியாது. எல்லாமே ஊசி போன கை தான். கரெக்டா? யாரும் தெளிவா ஒரு அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. அவர் தோற்றாராமா. ஓகே, அது அந்த காலத்துல இது ஓகே. பட் இந்த டெக்னாலஜில இந்த இவ்வளோ அளவுக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போது ஒரு கரண்டா சிஎம்மா இருந்த ஒரு நபர் தோற்று இருக்கிறாருன்னா தான் செய்த செயல்கள் அப்படி நம்ம எப்படிலாம் பண்ணிருக்கிறோங்கிறதுக்கான சாட்சி தாங்க இது. இந்த ஆட்சி சாட்சி தாங்க தோல்வி அப்படிங்கிறது. உங்களுடைய சொந்த தொகுதியில தோற்கடிச்சிருக்கிறது ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, ஒரு முதலமைச்சரா கரண்டா இருக்கிற ஒரு நபர் தோல்வி அடைகிறாருன்னா சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஒரு விரக்தியில இருந்திருக்கிறாங்க. இதுதான், இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இதை மட்டும் பேசணும்னா எனக்கு நீங்க 24 மணி நேரம் கொடுத்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறேன். ஸோ இவர் வந்து அவர் தோற்றாராம். அவரை கூட இவரை ஏன் கம்பேர் பண்ணுங்கிறதே ஒரு கேள்வி. சரி, பேசிட்டு போ, ஏதோ ஒன்று பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா, இந்த சமூகம் வந்து ரசிகர் மயம் ஆகி இருக்கிறது, அரசியல் மயம் ஆகவில்லை என்பது நிரூபணம் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருந்தோம்னா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்குங்க, அவங்க வந்து நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா இருப்போமா? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நமக்கு கொடுக்க யார் இருக்கா? என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்குது? நம்மளுக்கு எல்லாமே இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அவங்களுக்குலாம் லட்சமா கோடியா போவேன். என்னை பத்தி பெருமை. ஏதோ ஒரு சேகர் பாபு அவர்களுக்கு கூட உட்காந்துக்கிட்டு அந்த ஏதோ ஒரு இன்டர்வியூல நான் என்ன சொல்லணும், இது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இந்த திட்டங்கள் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஸ்பீக்கருக்குன்னு தெரியாம கூட அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னவர் தானங்க நீங்க. என்ன நான் பேசணும்னு கேட்டுட்டு அவர் சொன்னதை சொல்லிட்டு ஓகே அதுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு போற ஆட்கள்லாம்
வாயை திறந்து எப்படி பேசுறீங்க கூச்ச நாச்சம் இல்லாம அப்படிங்கிறது மக்கள் இன்னைக்கு கேட்கறாங்களே, என்ன பதில் வரப்போகுது, என்ன சொல்ல போறீங்க? அடுத்து ரசிகர் மயம் ஆகியிருக்கு அப்படின்னா என்ன ரசிகர் மயம் ஆயிருக்கு? அந்த மனுஷன் அப்போல இருந்தே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பாசிட்டிவா பார்க்க போறது அதுதான். இன்னைக்கு அவர் திடீர்னு வந்து நான் அரசியல் பண்றேன் வாங்கன்னா மக்கள் முட்டாளா? மக்கள் முட்டாளா? போய் யார் ஓட்டு போடுவா? அவன் நல்ல ஒரு சினிமா கேரக்டர் இருப்பான், அவனுக்கு ஓட்டு போடுங்கப்பான்னு யாரு போவா? வயசானவங்களா இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் யாரு போவா? அவர் அப்போல இருந்து தனது ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒன்று தொடங்கி அங்க இருந்து அவர் கூடவே இருந்து டிராவல் பண்ணவங்களுக்கு தான் நிறைய கேண்டிடேட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய சூழ்நிலையில யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அந்த மனுஷன் பண்ணியிருக்கிறாரு. மீதம் இருக்கிற நடிகர்கள் யாரு பண்றீங்கன்னு சொல்லுங்க. ₹1 காசை ₹10 எடுத்து வெளில விடுறியான்னு சொல்லுங்க. இதுவே நான் இன்னைக்கும் சொல்றேன், ரஜினிகாந்த் அவர்கள் நின்று இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டாரோ அதே நிலை தான் அவருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உதவி இருக்கிறாங்க இல்ல. இந்த மனுஷனுக்கு மட்டும் இப்ப கமல்ஹாசனுங்க உலக நாயகர் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மாஸ் வரவேற்பு, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவரை பார்க்க கூடுற கூட்டங்கள் என்ன, அவருடைய பிரச்சாரங்கள்ல எவ்வளவு பேர் போனாங்க யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷனுக்கு கூடின கூட்டத்துக்கு ஓட்டா மாறணும்னா மாறி இருக்கணும்ல. மக்கள் செய்யல. ஏன் செய்யல? நீ செய்வியா செய்ய மாட்டியா அந்த மைண்ட் செட் இருந்தது. நினைச்ச மாதிரியே தன் கட்சியை கூட தூக்கி போட்டு திமுக நான் வேலை செய்யறேங்கிற அளவுக்கு போனார்ல. நிலைமை என்னவா இருக்கு? இப்படிதான் போவோம், மண்ணோட மண்ணா மக்கி போக வேண்டியதான். பட் இந்த மனுஷனை நம்பியிருக்காங்கன்னா அவர் செய்திருக்கிறாரு, செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை நீங்க வந்து அப்படியே சொல்றீங்களா? ரசிகர் மயம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஓகே, அரசியல் மயம் ஆவல்ல அப்படிங்கிறது நிரூபணமா வேற. ஓகே, அரசியல் விழிப்புணர்வு செய்பவர்களின் பணி என்பது எப்பொழுதும் எதிர்கட்சி பணிதான். வச்சாரு ஒரு ட்விஸ்ட். அங்க என்ன சொல்ல வராருன்னு புரிதா? அந்த இடம் தான் முக்கியமான இடம், அங்கதான் திமுக உட்காரணுமே அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ் உட்காரட்டும். ஆனா யார் உட்காரணுமோ அவரே இல்லையே. லீடிங் இனிமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்றாங்க. பார்ப்போம், ரசிப்போம். அடுத்து வெற்றி பெற்றவர்களின் பக்கம் பணி சிறக்க வாழ்த்துக்கலாம். ஓகேவா? அவங்க எல்லாருமே பணி சிறக்கணும். மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யுங்க, ஒழுங்கா செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஓகே, அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்ததான் மற்ற மேட்ரிக்ஸையும் நான் அப்படியே வந்து கவர் பண்ணிடுறேன். 35 கட்சிகளை தோற்கடித்தார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து அவர் சொல்றாரு. பொன்னான வாய்ப்பு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை இவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. 1967க்கு அப்புறமா மாபெரும் புரட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சதவீதம். அதை விட இவர் இன்னும் அதிகமாக பதிவு செய்திருக்கிறாரு. ஒரு மாபெரும் வெற்றி. இன்னைக்கு மற்ற கட்சிகள் கஷ்டப்படணும், வேதனைப்படணும், குங்கி அப்படி ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும், ஐயோ நம்ம போய் போலியே அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை படைச்சிருக்காரு. பெரிய விஷயம். அரசியல்ல அவர் எப்படிலாம் ஒரு சீட்டு வாங்க மாட்டாருன்னு விமர்சனம் செய்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லா செய்யட்டும். அவங்களால எல்லா மாதிரியும் பேசிக்க முடியும். பிகாஸ் தேர் அரசியல்வாதிகள், எப்படி வேணா பேசிக்க முடியும். பட் நம்மளாலாம் முடியாது. நம்மளாம் வந்து விமர்சனம் பண்றவங்க இல்லையா? வேற லெவல். அவங்க பேசுறது இப்பெல்லாம் பேசுறாங்க பாரு, நம்மளால சொல்லலாம் முடியும். நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆனா 35 கட்சிகள்ன்றது பெரிய விஷயம். எல்லாரையும் வீழ்த்தி சர்வநாசனம் பண்ணிட்டாரு. அடுத்ததான் தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் வாக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1,75,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 34.92% அளவுக்கு பதிவாயிருக்கு. நாம் தமிழக கட்சி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன 8% இருந்து செம்ம பெரிய ஒரு டிராபேக். 4% மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 2021ல 18 இடங்கள் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 5. எப்படி? வெறும் 5. விசிகா கடைசியா 4, இந்த வாட்டி 2. அடுத்து பாஜக போன வாட்டி 4, ஐயோ இந்த வாட்டி 1. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சி. பாஜகவனுடைய வீழ்ச்சி இப்படியா? அண்ணாமலை இருந்துதான் விட்டுருக்க மாட்டார்லன்னு இருக்கு. அதை பத்தி ஒரு பதிவு நான் கன்ஃபார்ம் போடுவேன், மிஸ் பண்ணாம பாருங்க. என்னுடைய ஆதங்கத்தை கொட்டிடுவேன். அதுல அவ்வளவு மனவேதனை இருக்கு, சொல்வேன் நான் கன்ஃபார்ம். எல்லாத்தையும் பேசுவோம். ஓகே, அடுத்ததான் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ஃப்ராங்கா ஒரு நல்ல ஒப்பீனியன்ல அப்படின்னு சொல்லி பார்த்து பிடிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு, எப்படி வாழ்த்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆண்டாண்டு காலமாக ஜாதிகளை பார்த்து மட்டும் வேட்பாளர்களை தேர்வு செய்யறாங்க எல்லாரும் இல்லையா? இதை பத்தி தான் பேசியிருந்தார். வேட்பாளர்கள் பணம் அதிகமா வச்சிருக்கிற வேட்பாளர், பணவளமுடைய வேட்பாளர்களை சூஸ் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே உடைச்சிருக்கீங்க. நீங்க மக்களின் பெருவாரியான அன்பும் நம்பிக்கையும் வாங்கியிருக்கீங்க. மக்களுக்கு தேவையாக இருக்கும் எல்லாத்தையுமே உணர்ந்து பூர்த்தி செய்யுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு
விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. உண்மையாவே நல்ல விஷயம். ஜாதி மதம் எல்லாத்தையுமே உடைச்சிருக்கு. ஒரு அரசியல் களம் அப்படிங்கும்போது ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், அரசியல்ல நிறைய செலவு பண்ணணும், நிறைய செலவு பண்ணாதான் நம்ம உட்கார முடியுங்கிறது உடைச்சிருக்காரு. தமிழ்நாடு மக்கள் பணத்துக்காக நாங்க போறவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல, சூப்பர். 1 ரூபாய் செலவு பண்ணா ஒரு கட்சி வந்திருக்குன்னா அந்த தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்கள் முகத்துக்காக ஒரு தெரியாத நபர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம். சொல்ல தெரியல, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஜாதி மதம்னு பார்க்காம ஒரு கஷ்டப்படுற நிறைய நபர்களை கேண்டிடேட் ஆக்கி பெரிய சாதனை செய்திருக்கிறாரு. பெரிய பெரிய விஷயம். அடுத்து திருமாவளவன் அவர்கள் சொல்றது என்ன, அவருடைய கதறல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி தான் மக்கள் விரும்புறாங்க, கூட்டணி இல்லாத ஆட்சியை மக்கள் விரும்பியிருக்க மாட்டாங்க, அதுக்காக நடந்தது தான் இந்த தேர்தல் தான் சாட்சி. ஏன்னா பெரும்பான்மை இல்லை, வெறும் 108 தொகுதிகள் தான் கையில வச்சிருக்கிறாரு. தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதுதான் விசிகா கணித்தது போலவே அப்படின்னு. என்னைக்கு சொன்னீங்க நீங்க தொங்கு சட்டசபைன்னு? ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டான், வந்து கூத்தாடி பையன், அப்படி பையன், இப்படி பையன், ஒரு ஒரு திரையில பாக்குறவனை நம்பி போவீங்களா? எப்படியெல்லாம் பேசிவிட்டு தொங்கு சட்டசபை அமையும்னு கணிச்சாராமா. இந்த கதறெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் சாரே. பார்ப்போம். அடுத்து இப்ப ரொம்ப சமீபத்துலங்க தவேகாவை வந்து நாங்கள் எந்த விதத்திலையும் எப்பொழுதும் வந்து விமர்சித்தது இல்லை. தனிப்பட்ட முறையில் அதை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனதில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றாக கால் ஊன்றக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே இலக்காக இருந்ததே தவிர நாங்கள் அவரை எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு இந்த அந்தர்வல்ட்டி திருமானனுக்கு அப்படின்னு எல்லாரும் பார்க்கும் போது தான் தெரியுது. தொங்கு சட்டசபை அமையும்னு நான் கணிச்சேன்னு சொன்னார்ல, ஏன் கணிச்சிருக்காரு? நம்ம போய் அங்கே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது கணிச்சிருக்கிறாரு. பாப்போம். இன்னும் வந்து டைம் இருக்கு. மே 7ஆம் தேதி பதவி பிரமாணம் அப்படிங்கறத நேரு ஸ்டேடியம்ல விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதாக தகவல் வெளியாயிருக்கு. அந்த நேரத்துல ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட டைம் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த நேரத்துல பெரும்பான்மை நிரூபிக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்துல யாருடன்லாம் இவரு கூட்டணி அமைக்க போறாரு அப்படிங்கறதையும் பார்ப்போம், பேசுவோம். அடுத்தடுத்த தகவல்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா ஏராளமா இருக்கு. மிஸ் பண்ணாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.